பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 27ஆம் தேதி தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா வேறு தாக்குதல்கள் எதையும் நடத்தியதாக உறுதியான தகவல்கள் இல்லை. ஆனால் ஈரான் விடாமல் இஸ்ரேல் மேல் ட்ரோன் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. பாலிஸ்டிக் மிசைல் வச்சு அடிச்சு ரப்பல் ஆக்கி பவுடர் ஆக்கியிருக்காங்க சில பகுதிகளை என்ற தகவல்களும் வருகின்றன. அதே போல ஹிஸ்புல்லா அவங்களும் சரமாரி அடிக்கிறாங்க. இவனும் காசா மேல ஈத் பெருநாள் அன்றைக்கு இவர்களும் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் புதிதாக ஓமானுக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார். நாங்கள் உங்களையும் தாக்குவோம், நட்பு நாடாக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அதெல்லாம் இது பண்ணிக்கிற மாட்டோம், உங்களையும் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்? ஓமான்ல கடாஃபியுடைய மகள் அவங்க இருக்கிறதுனாலயா? கடாஃபியுடைய ஒரே கடைசி மகள் இருக்கிறார், அதனால ஓமான் மேல தாக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் சிந்திப்போம். அப்படி ஓமான் தாக்கப்பட்டால் ஓமானுக்கு ஆதரவாக யார் வருவார்கள்? ஈரான் அந்த அளவிற்கு அனுப்புவதற்கு படைகள் இருக்கிறதா? வெனிசுலா அதிபரை தூக்கியது போல ஓமான் மன்னரையும் தூக்குவாரா ட்ரம்ப் என்ற சந்தேகங்கள் எல்லாம் எழுகின்ற நிலையில் இன்று அதிகாலை 12:30 மணிக்கு 3 அமெரிக்க கப்பல்கள், சிறிய வகை கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை கடக்க முயற்சித்தன. உடனடியாக 3 இல்ல 4 கப்பல்கள், 4 அமெரிக்க கப்பல்கள், சிறிய வகை கப்பல்கள், ரோந்து கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை கடக்க முயற்சித்தன. ரோந்து கப்பல்கள் என்றால் அவற்றினுடைய எடை குறைவாக இருக்கும், கிட்டத்தட்ட 5000 டன்னுக்குள்ள தான் இருக்கும். அப்பதான் வேகமா போக முடியும் அவங்களால. அந்த ரோந்து கப்பல்கள் கடக்க முயற்சிக்கும் பொழுது ஈரான் வார்னிங் ஷாட் அடிச்சிருக்காங்க, உள்ள வராத, என்னுடைய உத்தரவு இல்லாம உள்ள வராத அப்படின்னு சொல்லி வார்னிங் ஷாட் அடிச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க. இதையெல்லாம் பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எழுதுங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்பொழுது பார்ப்போம். முதலில் இந்த ஓமானை எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார் ட்ரம்ப். நீங்க ஈரானோட சேர்ந்துக்கிட்டு அங்கே சுங்கம் வசூலிக்கிறதுல அந்த பணம் வரும் அப்படின்னு சொல்லி கனவு கற்பனை எல்லாம் காணாதீங்க. உங்களையும் தாக்குவோம், நீங்கள் நட்பு நாடு என்ற அளவில் அல்ல, உங்களையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். அங்கேதான் கடாபியினுடைய கடைசி மகள் அங்கேதான் இருக்கிறாங்க, ஒரே சர்வைவர், அவங்க அங்கேதான் இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஈரான் அமெரிக்காவை நம்ப வேண்டாம், நம்பி எந்த கையெழுத்தையும் போட வேணாம், அப்பா நம்பி எங்க அப்பா கொல்லப்பட்டார், ஆகவே இதை நினைவில் வைத்திருங்கள் சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அது சரியாக போய்விட்டது, நம்ப வேண்டாம் சொல்லி இப்பொழுது ஈரான் முழுமையாக அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க, கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன நிலை இருக்கிறது என்பதையும் பார்ப்போம். ஓமான அவ்வளவு ஈஸியா தொட முடியுமா? அமெரிக்காவை தொடலாம், உள்ளே இறங்கலாம், கரையேறலாம். ஆனால் அதன் பிறகு வருகின்ற விளைவுகள் மிக படுபயங்கரமானதா இருக்கும். ஓமானுக்கு மிக அருகில் இருப்பதுதான் ஹவுதிகள். ஹவுதிகளும் வேலை வெட்டி இல்லாம தான் கொஞ்ச நாளா உட்கார்ந்துருக்காங்க வீட்டில். அவங்களுக்கு போர் செய்வதே தொழில். ஹவுதிகளுக்கு புறப்பட்டு வந்தா அதன் பிறகு அமெரிக்கர்களுடைய நிலை திண்டாட்டமாகிவிடும். அந்த மணற்பரப்பில் போராடுவது அவர்களுக்கு எளிய விஷயம். இந்த வெயிலே காஞ்சி கிடக்கிறவங்க ஒரு போட்ல வந்துருவானுங்க, கரையேறிடுவாங்க. இந்த கற்பனையெல்லாம் செய்ய முடியாது ட்ரம்பால். சரி, இப்பொழுது ட்ரம்புடைய ஆர்டருக்கும் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிக்கும் முன்பாக, கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிக்கும் முன்பாக ட்ரம்ப் இருந்த மனநிலை, அந்த ஆணவ போக்கு, அந்த அதிகார போக்கு, அதை வெளிப்படுத்திய தன்மையெல்லாம் இப்ப ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்பொழுது ட்ரம்ப் என்ன செய்தார்? உடனடியாக ஆப்ரஹாம் லிங்கன், நீங்க புறப்பட்டு போங்க, ஜெரால்ட் ஃபோர்டு நீங்க புறப்பட்டு போங்க, எங்க பெர்சியன் கல்ஃபுக்கு அங்க போங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை கடந்து நீங்க பாட்டுக்கு போயிருங்க, உள்ள போங்க. ஒருத்தர் இங்கே நில்லுங்க, வெளியே நில்லுங்க, ஒருத்தர் செங்கடல் நில்லுங்க. அடுத்து யார் பார்க்கிறது? USS ட்ரிபோலி எங்க இருக்கிறீங்க? இங்க டிகோ கார்சியா தளத்துல. அங்கிருந்து புறப்பட்டு நீங்க இந்து மகாசபத்தின வழியா அப்படியே போங்க, ஈரான் போங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார்ல. இப்ப ஏன் எந்த கேரியருக்கு உத்தரவிடல?
எந்த விமானம் தாங்கி கப்பலுக்கும் ஏன் உத்தரவிடவில்லை? அவருடைய உத்தரவு அந்த அளவுக்கு அதிகாரம் மிக்கதாக மாறி இருக்கிறது. அந்த அளவுக்கு அதிகாரம் இப்ப கொடி கட்டி பறக்குது. ஓ உத்தரவையே இங்கே கேட்டு நடக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே இப்போ ஏவுகணை ட்ரோன் இதை விட்டா வேற இல்லை. அந்த இருப்பு இருக்கிற வரைக்கும் நீ அடிச்சுக்கிட்டு இருப்ப. அது போக இந்த ஸ்காட் பெசன்ட்னு ஒருத்தர் பேசியிருக்காங்க, இன்றைக்கு பேசியிருக்கேன், நேற்று பேசியிருக்கேன். ஸ்காட் பெசன்ட் வந்து இந்த அமெரிக்க பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்கிறாரு. அவங்க வந்து ஈரானுடைய ஆட்சியை மாற்றி விடுவார்களாம். ஈரானுடைய ஆட்சியை மாற்றிட்டு இவங்க வந்து வச்சத சட்டமா, அதை வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க. எப்ப மாத்த போறீங்க, எப்படி மாத்த போறீங்க? எந்த பத்திரிகையாளரும் ஏன்டா அது ஜனநாயகமானு கேட்கல. அடுத்த நாட்டு மனித உரிமையில நீ ஏன்டா தலையிடுற, உனக்கு என்ன அப்படின்னு கேட்கல இங்க உள்ள பத்திரிகையாளர். நீங்க எப்ப மாத்துவீங்க? அதுக்கு உடனே ஸ்காட் பெசன்ட் வந்து ட்ரம்ப்புடைய கோபத்தை கிளற வேணாம், ட்ரம்ப் பொறுமையா போய்கிட்டு இருக்காரு, அதை ஈரான் எண்ணி பார்த்து கையெழுத்து போடணும். ட்ரம்ப் கோவப்பட்டாருன்னு என்ன தெரியுமா நடக்கணும், அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்ஸ்டைன் பையில என்ன ஆட்டம் போட்டிய நீங்க? எப்ஸ்டைன் பையில ஆட்டம் போட்டவன ஒரு ஜனாதிபதினு வச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு நாடு, இதெல்லாம் ஒரு இறையாண்மை. எவ்வளவு பெருமை மிகுந்த நாடாக இருந்தது அமெரிக்கா. எத்தனை மாபெரும் மனிதர்களை எல்லாம் இந்த உலகிற்கு தந்தது. ஆப்ரஹாம் லிங்கன், உட்ரோ வில்சன், மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், ஜான் எஃப் கென்னடி, எப்படி எப்படி ஆளுமைகள்லாம் இருந்த இடத்துல வந்து எப்ஸ்டைன் பைல் ஆளுமை வந்து உட்கார்ந்துக்கிட்டு அதற்கு ஸ்காட் பெசன்ட்னு ஒருத்தர். இப்ப பீட் ஹெக்ஸத் வர்றதில்ல, அவனுக்கு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க உங்களுக்கு. இப்ப ஸ்காட் பெசன்ட் தான் வந்து இப்ப பேசுறாரு. அவர் இதை பத்தி ட்ரம்புடைய கோபத்தை கிளறாதீர்கள். சரி, இதெல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப அந்த 27ஆம் தேதி அடித்ததற்கு பிறகு, 26ஆம் தேதி அடித்ததற்கு பிறகு அமெரிக்கா வேறு எந்த தாக்குதலையும் நடத்தல. ஈரான் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குவைட் அடிச்சு எரிய விட்டாங்க. குவைட்ல இருக்கிற அமெரிக்கன் பேசத்தை அடிச்சிருக்காங்க. குவைட் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த துன்பமும் கொடுக்கல. அமெரிக்கன் பேசத்தை அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு உடனடியா இஸ்ரேல் அடிக்கிறாங்க. அவங்க அந்த 3 கப்பல்களையும் உள்ள போகாத, போனேன்னா அடிச்சிருவேன்னு சொல்லி ஸ்பீட் போர்ட்ல இருந்து அவங்க கொடுத்துட்டாங்க. வான் பண்ணி போ வெளியே அப்படின்ட்டாங்க. அங்கே சட்டம் அதிகாரம்லாம் தூள் கிளம்புது. இங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ல அங்க ஒண்ணு நீ புடுங்க முடியல. நீ உன்னுடைய ஆப்ரஹாம் லிங்கன் அது இதை ஆப்ரஹாம் லிங்கன் நீ செயல்படவே முடியாது. கிட்டத்தட்ட கைவிட்டாங்க. அது கிரேக் ஷிப்யார்ட்ல போய், அதாவது கிரேக்க ஷிப்யார்ட்ல போய் சைப்ரஸ்க்கு பக்கத்துல இருக்குது. சைப்ரஸ்ல வந்து கிரேக்கத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பகுதி இருக்கு. அங்க இருக்கிற ஷிப்யார்ட்ல இந்த ஜெரால்ட் போர்டு நின்றுகிட்டு இருக்கு. அவன் அங்க இருந்து எடுக்கிறதே இல்லை. ட்ரிபோலிக்கு என்ன ஆச்சு, எங்க நிக்குதுன்னே ட்ரம்புக்கு தெரியாது. இப்பதான் அதிகாரம் தூள் பறக்குது. இவருடைய அதிகாரம் ஏதோ தெரியாதனமா இங்க மிசைலை ஃபயர் பண்ணிவிட்டு குரங்கு கையில் கிடைத்த பூமாலையாக இப்ப உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இவருடைய கட்டளையை ஏற்று செல்லுவதற்கு பென்டகன் தயாராக இல்லை, சோல்ஜர்கள் தயாராக இல்லை. இதுதான் இங்க உள்ள நிலைமை. இனி ஈரான் கையெழுத்து போட மாட்டாங்க நெகோசியேஷன் டேபிளுக்கு. அந்த யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அதை உனக்கிட்ட கொடுக்கறது நீ யாரு அப்படிங்கிறாங்க. இப்ப அதை கொடுக்கறது இந்த கதையே வேணாம் கிடையாது. பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க ஈரான். பேச்சுவார்த்தை இல்லை என்றால் எப்படி இந்த பிரச்சனை முடியும்? அதுதான் ஈரானுடையது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை கம்ப்ளீட்டா மூடிடுறது. உலகில் எண்ணெய் விலை, கச்சா எண்ணெய் விலை, அது இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் போகும். பெரிய கிரைசிஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்? அமெரிக்காவை விட்டு கிட்டத்தட்ட விலகி வந்து விட்டன நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகள். ஆக ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளாக விலகி ஈரான் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை தெரிந்து கொண்டு விலகி அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும். அமெரிக்காவை திட்ட வேண்டும். அமெரிக்காவை தனிமைப்படுத்த வேண்டும். தனிமைப்படுத்தி விட்டு அவங்க வந்து நாங்க வர்றோம், எஸ்காட்டோட வர்றோம் அப்படின்னா அப்பதான் இருக்கு வேடிக்கை. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ல என்ன சொல்லுவான் ஈரான்? நீங்க வாங்க, வந்து எடுத்துட்டு போங்க, நீங்க எஸ்காட்டோட வாங்க. இல்ல என்னுடைய பாதுகாப்பு வேணுமா? எங்களுடைய போட், எங்களுடைய கப்பல்கள், எங்களுடைய சிறிய வகை ரோந்து படகுகள், கப்பல்களோட நாங்க வந்து எண்ணெயை ஏற்றி அனுப்பிடுறோம். அதுக்கு இவ்வளவு செலவாக நீங்க கொடுத்துட்டு போங்க. ரைட், நீங்க வந்து எடுத்துட்டு போங்கட்டா.
நீங்க வந்து எடுத்துக்கிட்டு போங்க, உங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு ஐரோப்பிய யூனியனை தனிமைப்படுத்துகின்ற ஒரு வேலையைத்தான் அவன் இனிமே செய்வான் ஈரான். அவனை தனிமைப்படுத்தி அமெரிக்காவிட்டிருந்து பிரிச்சு உலகில் அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். இதை நோக்கித்தான் இப்பொழுது ஈரான் செல்லுகிறது. இதில் ஈரான் வெற்றி பெற்று விட்டால் அதன் பிறகு இந்த உலகில் அமெரிக்கா என்ற தலையினுடைய ஆட்டம் அடங்கிவிடும். அவ்வளவுதான் முடிஞ்சது. அவனுடைய பலமே ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு சும்மா அமைதியா இருக்கிறதுனால அவங்கள பத்தி தெரியல மற்றவங்களுக்கெல்லாம். அமெரிக்கனுடைய வீரம்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா. ஸ்வீடிஷ்காரனுடைய வீரத்துக்கு முன்னாடி எவனும் நிற்கவே முடியாது. ஸ்வீடன், போலந்து, ஜெர்மனி இவங்க அடி போடாத சண்டையா, இவங்க வெளிப்படுத்தாத வீரமா களத்துல இவன் அமெரிக்கன் வெளிப்படுத்திட்டான். ரஷ்யன் ஹிட்லரை தோற்கடிக்கப்பட முடியாத ஹிட்லரை மிகப்பெரிய இராணுவத்தை தோற்கடிச்சு விரட்டி விட்டவங்க ரஷ்யன்ஸ். கோடிக்கணக்கான மக்களை இழந்தது ரஷ்யா. தியாகம் செய்து அவர்கள் ரஷ்யாவை மீட்டெடுத்தார்கள். எவ்வளவோ போர், எவ்வளவோ அனுபவம் ஐரோப்பியர்களுக்கு. ஆகவே ஐரோப்பா நிச்சயம், ஐரோப்பிய ஒன்றியம், ஜெர்மனி இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு தனியா வந்து ஈரானுக்கிட்ட ஒரு நல்லுறவை இது பண்ணி, எந்த ஐரோப்பிய நாடும் இனிமேல் இந்த யுரேனியம் பத்தி பேச மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கேரண்டி கொடுத்துருவாங்க. அடுத்த கட்டமாக ஈரான் என்ன செய்வாங்க, ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு கேரண்டியை கொடுப்பாங்க. நாங்க உங்களுக்கு தரோம் கேரண்டி, நாங்க செறிவூட்ட மாட்டோம், அப்படியே வச்சிருக்கோம். அவனுக்கு நான் கொடுக்க முடியாது. அவன் என்ன செய்யட்டும், நான் பார்த்துக்கிறேன். நீங்க எங்கள்கிட்ட வந்து நீங்க ஆயில் எடுக்கிறதா எடுத்துட்டு போங்க, நான் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறேன், இங்க வந்து எடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகளை அமெரிக்காவிடமிருந்து முற்றாக பிரித்து தனிமைப்படுத்தி விட்டால் அதன் பிறகு அவர்களுக்கு எஞ்சி இருப்பது அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த இஸ்ரேலினுடைய தொண்டரடி பொடியாக இருக்கின்ற ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகள், ஆப்பிரிக்க பகுதிகள். இது சோமாலிலேண்டுன்னு ஒருத்தன் இருக்கேன். இவங்க எல்லாம் சீனுக்கு வரவே மாட்டாங்க. சோமாலிலேண்ட் வந்தா சோமாலியா இங்க வச்சு உதச்சி விட்டுருவாங்க. ஆகவே இதை நோக்கித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது நிலைமை. இன்னைக்கு வரைக்கும் பேசுற, இன்றைக்கு வரைக்கும் நான் அப்படி பண்ணிவிடுவேன், எப்படி பண்ணிவிடுவேன் நீ ஒப்படைங்கிற. எங்க கிரவுண்ட் இன்வேஷன் எங்க பல்லாயிரம் சோல்ஜர்களை நாங்க கப்பல்ல ஏத்திட்டோம், புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதானே, கிளம்பி வர வேண்டியதானேப்பா. வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ங்கிறது அதை கடந்து உள்ள போய் அல்பந்தர் கடற்கரை பிரதேசம் அதுல வந்து கரையேற வேண்டியதானே. கார்க் ஐலண்ட போய் பிடிக்கிறதுக்கு பல்லாயிரம் அமெரிக்க சோல்ஜர்களை கொண்டுகிட்டு வர வேண்டியதானே. இப்ப சவுதியினுடைய ஒத்துழைப்பும் கிடையாது, துபாயுடைய ஒத்துழைப்பும் கிடையாது, யாருடைய ஒத்துழைப்பும் கிடையாது அமெரிக்காவுக்கு. நீங்க வராதிங்க, இங்க கொண்டாந்து படைகளை இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு அவன் ஒத்துக்கிறவே மாட்டான். ஏன்னா இங்க இருந்து வந்து அவன் அடிப்பாங்க. அதனால் கல்ஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கிற அமெரிக்கன் பேஸ்ல அப்படியே இருக்காங்க. அங்கிருந்து வந்து இறங்கினாலும் படகு மூலமாக, கப்பல்கள் மூலமாக தான் அங்கே போய் கரையேறணும். தெரியும் நார்மண்டியில என்ன போட்டு நார்மண்டி இல்ல இது, இறங்கி உள்ள வர விட்டு அவன் அடிப்பான். ஆகவே பெரிய இழப்புகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதால் வாய முடிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயம் ஈரான் ஈராக்ல செய்ய வேண்டிய வேலையில செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது இந்த ஸ்காட் பெசன் சொல்ற நாங்க ரெஜிமம், அதுதான் நமக்கு வந்து ஒரு பொங்கி வர்றது, ஒரு கோபமான மனநிலையில் நமக்கு உருவாக்குது. ரெஜிமை சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா அங்க இருக்கிறவங்க ஆட்டுக்குட்டியா? ஓ மக்களுக்கு தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம், வெடிசுலா மக்களுக்கு தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்ங்கிற மாதிரி இருப்பானுங்க. ஈரான் அப்படி இல்லை, மானரோசத்துக்கு கட்டுப்பட்டவன். ரெஜிமை மாத்தினா மக்கள் மனநிலை மாறிடுமா? அமெரிக்காவுக்கு எதிரான கோபம் மாறிடுமா? இன்னும் பன்மடங்கு அதிகமாகும். ரெஜிமை மாத்தினா எவனும் ரெஜிமுக்கு வந்து உட்கார மாட்டான். நீ மாத்திர ரெஜிம்ல ஒரு நிமிஷம் கூட அவன் உட்கார முடியாது, தலை இருக்காதப்பா. அப்படித்தான் இருக்கும். நீ மாத்திர ரெஜிமுக்கு ஏத்துக்கிறதுக்கு எவன் வருவேன்? அதை மாத்துறதுக்கு நீ தரைப்படையில உள்ள நுழைஞ்சு வரணும். வெடிகுண்டு போட்டா, ஏவுகணை போட்டா இங்க ரெஜிம் மாறிடுமா? ஏர்போர்ட்ல வந்து உன்னுடைய ஆள் வந்து இறங்க வேண்டாமா? எப்படி இறங்குவேன்? எப்படி டெஹரானுக்கு வருவ, உள்ள வருவ தலைநகருக்கு? இது எதையுமே யோசிக்கலாம். ரெஜிமா மாத்த போறோம். ரெஜிமா எப்படி மாத்துவையா? ரெஜிமா தரைப்படை வராம எப்படி ரெஜிம் மாத்துவ? வெடிகுண்டு அனுப்பி ட்ரோன் அடிச்சுட்டே நீ வந்து அவர்களுடைய அந்த ஈரானிய தலைமையை மாத்திருவியா? பைத்தியக்காரத்தனமா அவன் பேசிக்கிட்டு இருக்க அந்த பிரஸ் மீட்ல அதையும் 10 பேர் உட்கார்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் அமெரிக்க பத்திரிகையாளர்கள். அமெரிக்க பத்திரிகையாளர்களுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. எவனுமே கேட்கல. அது ஒரு இறையாண்மை பெற்ற நாடு. அவங்க அந்த இறையாண்மையில போய் நீ எதுக்கு தலையிடுற அப்படின்னு சொல்லி கேட்கல.
அப்படி போய்கொண்டிருக்கிறது அந்த பிரஸ் மீட்டு. அதே நேரம் ஈரானுடைய நிலை இதுதான். இனி அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார்கள், தொடர்ந்து நெருக்கடியை ஏற்படுத்துவார்கள் ஹார்மூஸ்ல. அதே சமயம் ஓமானுக்கு மிரட்டல் விடுத்திருப்பதை அவர்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எந்த நேரமும் விழிப்பாக இருப்பார்கள். ஓமானை காப்பாற்றுவதற்கு ஈரான் தயார் நிலையில் இருக்கும். ஹவுதிகளை எல்லாம் அவங்க இந்நேரம் எச்சரிக்கை பண்ணியிருப்பாங்க. ஹவுதிஸ் எல்லாம் தயாரா இருங்க, சும்மா மிரட்டல்னு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், எந்த நேரமும் நீங்க புறப்படுற மாதிரி இருக்கும்னு சொல்லி ஹவுதிஸ் சோமாலி இவங்களை எல்லாம் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே நேரம் ஈரான் தொடர்ந்து தன்னுடைய நிலையில் பிடிவாதமாக இருக்கிறது. இதுதான் இன்றைய நிலை. 4 கப்பல்களை அடித்து விரட்டி விட்டார்கள், வார்னிங் ஷாட் கொடுத்து. அமெரிக்கா அதற்கடுத்து எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தவில்லை. அடுத்தடுத்த காணொளிகளில் பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.